வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. இன்றைக்கி நம்ம ஒரு ஹாலிவுட் ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க கிளாடியேட்டர் 2 படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கிளாடியேட்டர் சொல்லும்போதே ஹாலிவுட்டில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு எல்லாரும் கிளாடியேட்டர் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு ஹாலிவுட் படம்னா அந்த படம் தான். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு 2000 வருஷம் அப்போ ரிலீஸ் ஆகுது. ரசூல் குரோ தான் இந்த படத்தை லீட் பண்ணியிருந்தார். ரசூல் குரோவோட கெரியர் பெஸ்ட் படம்னா அந்த படம் தான். ஸோ நிறைய ஆஸ்கர் வென்று குவிச்ச ஒரு படம். ஸோ 24 வருஷம் கழிச்சு லிட்ரலி ஒரு 2 டிக்கெட் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது பார்ட் 2வாக. ஸோ இந்த பார்ட் 2 கம்பேரிவாக, அதாவது பார்ட் 1ஓட பெஸ்ட்டாக வந்திருக்கா, அதோட கண்டினியூட்டி கரெக்டாக சிறப்பாக அமைஞ்சிருக்கா அப்படின்றத டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழையும் டப் செய்யப்பட்டிருக்கு. இந்த படத்தினுடைய ப்ரீமியர் ஷோ வந்து நேற்று அரங்கேறிச்சு. இன்றைக்கி தான் ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படம் எப்படி வந்திருக்கு, எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்குது அப்படின்றத டீட்டெயிலாக ரிவ்யூக்கு பார்ப்போம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். கிளாடியேட்டர் 2 இந்த படத்தினுடைய கை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமானிய அரசு பார்பிரியன் மக்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. போர் தொடுக்கிறது வந்து பார்பியன் மக்களும் தோல்வி அடைகிறாங்க. அதில் 2 பேர் மிக முக்கியமாக அஃபெக்ட் ஆகப்படுறாங்க. அதில் ஒரு கணவன் மனைவி வந்து ஆன் ஸ்பாட்லேயே வந்து அந்த ஜென்ரல் வந்து கொல்றாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் கணவன் வந்து மயக்கத்தில் இருந்து பார்த்தா ரோமானிய அரசில் வந்து ட்ரேட் பண்ணப்படுறாரு. ஸோ அந்த ட்ரேட் பண்ண மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா கிளாடியேட்டராக உருவாக்கப்படுறாரு. ஸோ கிளாடியேட்டருக்கான முனைப்புலேருந்து ஆரம்பித்து அவர் லிட்டரலி ஒரு கிளாடியேட்டர் ஆயிடுறாரு. கிளாடியேட்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் ரிவீல் ஆகிட்டே இருக்குது. அடுத்தடுத்துன்னு ரிவீல் ஆகிட்டு இருக்குது. இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, மேக்சிமஸோடைய பிள்ளையான லூசியஸ் இவர். ஸோ இவர் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ. ஸோ லூசியஸ் வந்து ரோமானிய அரசுக்கு என்ட்ரானதுக்கப்புறம் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது, ரோமானிய அரசை ஆழ்ந்துக்கிட்டு இருக்க 2 அரசர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அரசு ஆள தெரியாத ஒரு அரசர்களாக இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் எப்படி இவங்க ஒரு ரெவல்யூஷனரியாக எந்த மாதிரியான சேஞ்ச் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய கதை நகரப்படுது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ரிட்லி ஸ்காட் அவர்கள். ஸோ லிட்டரலி 24 வருஷத்துக்கு கழிச்சு இந்த படத்தை இருக்காரு. அவருக்கு லிட்டரலி ஒரு 81-82 வயசு இருக்கும். ஸோ இந்த படம் இப்பயும் அந்த ஃபீல் கொடுக்குது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. படம் ஸ்டார்ட் ஆரம்பித்ததுலேருந்தே இந்த படத்தினுடைய ஹைப்பை வந்து அடக்க முடியல. அந்தளவுக்கு படத்தில் அவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிட்டரலி படம் வந்து ஒரு சின்ன ஸ்லோ பர்ன் படம் தான், ஆனால் கதைகளமாக ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு கதைகளமாக இருந்தது. அது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா படத்தினுடைய கதை வந்து அடுத்து என்ன அதுமாதிரி இதில் அடுத்தென்ன தாண்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ண எல்லாருமே ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டாக இருந்தது. அதை ரொம்ப உத்து கவனிக்கக்கூடிய லெவலுக்கு எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சது. அது பெரிய இந்த படத்தினுடைய பேக் போனாக அமைதி கூட சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் VFX டீம் வந்து ஒரு பெரிய சல்யூட்டே கொடுக்கலாம். எந்த அளவுக்கு ஹாலிவுட் மெனக்கட்டுறாங்க VFX அப்படின்றத இந்த படம் மூலியாவே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஹாலிவுட் படம் தான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு மைண்ட் செட் கொடுக்கறதுக்கு இந்த படம் ஒரு உதவுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா VFX வந்து எது ஒரிஜினல்னே தெரியல. நம்ம வந்து லிட்டரலி ஒரு கிமு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி தாண்டி போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து அந்த அரங்கம், அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த அரங்கம்லாம் எப்படி இருக்கும், அவங்களுடைய போர் இடங்கள், அவங்களுடைய மக்கள் எல்லாமே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. VFX சைடாக இருக்கட்டும், ஆர்ட் டிசைனிங்காக இருக்கட்டும், அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்டியூம் டிசைனிங்காக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த படத்தை அமைஞ்சுது. அதுவே இந்த படத்தினுடைய ப்ளஸ். படம் வந்து ஒரு லிட்டரலி ஒரு 2 hours 30 minutes ரன் ஆகுது. அந்த 2 hours 30 minutes பரபரப்பாக, அதே மாதிரி கிறிஸ்ப் அண்ட் கிளியராக நல்லா நகர்த்தப்படுது. ஒரு ஸ்லோ பர்ன் மூவி தான், ஆனால் ஸ்லோ பர்ன் மூவின்ற ஃபீல் கொடுக்காத லெவலுக்கு இந்த படத்தினுடைய பர்ஃபார்மன்ஸும் மற்ற எல்லா விஷயங்களும் நம்மளை வந்து படத்துக்குள்ளே செலுத்துறதுனால இந்த படம் வந்து நம்மளை வந்து ஒத்து கவனிக்கக்கூடிய படமாக அமையுது. அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவும் அமையுது. அண்ட் இந்த படத்தில் ரொம்ப எனக்கு பிடிச்ச கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்சல் வாஷிங்டன். மனுஷன் அப்படியே நடித்து தள்ளியிருக்காரு. அரக்கம் குணத்தில் அப்படின்னு இருக்காரு. ஒரு சகுனி ஆட்டம் ஆடுவார் படம் ஃபுல்லாகவே. ஸ்டார்டிங்கில் வந்து அது தெரியாது, போக அவரோட கேரக்டர் ஒரு விஷயங்களில் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பில் வந்து ரிவீல் ஆகிட்டே இருக்கும். அது எல்லாமே அவருடைய நடிப்பு மூலயமா தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். அண்ட் அடுத்ததாக வந்து இந்த படத்தினுடைய ஹீரோ பால், அவர் வந்து மெல்ல அந்த கேரக்டரை ரிவீல் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவரோட நடிப்பு, அவருடைய ஒய்ஃபை மிஸ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், அவன் கிளாடியேட்டர் ஆனதுக்கப்புறம் மக்களை எப்படி நம்ம மாற்றணும், இந்த மக்கள் வந்து இன்னும் துன்புறுத்தப்படுறாங்க, அதாவது இவங்களுக்கு தேவை சந்தோஷம், நம்ம சாவடித்து சந்தோஷப்படுறோன்னு ஆசைப்படுறோம், இந்த அரசாங்கம் நமக்கு தேவையா அப்படின்ற உணர்ச்சிபூர்வமான விஷயங்களாக இருக்கட்டும், மாதிரி மக்கள் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்ததாக இருக்கட்டும், நாம் எதுக்கு இங்கே வாழணும், நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற வீர வசனங்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இவருடைய நடிப்பு அமைஞ்சது, அது பாராட்டி ஆகணும். அதுமாதிரி பெட்ரோ அவர்கள் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கீ ரோலாக பண்ணியிருக்காரு, ஜென்ரலாக வந்திருக்காரு. அவர் வந்து இருக்கிற தருணத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு டைலாக்ஸ் பேசிட்டு அது நல்லா இருந்தது. அந்த சீக்வன்ஸே அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் லூசியாக நடித்தவங்களாக இருக்கட்டும், இல்லை அரசர்கள் நடித்த 2 பேராக இருக்கட்டும், அந்த மங்கியாக கூட இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்தில் கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. எல்லா கேரக்டரும் நம்மளுக்கு மனசு நிற்கிற லெவலுக்கு இந்த படத்தினுடைய கேரக்டர்ஸ் நல்லாவே அமைது.
அதுவே இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவும் கூட சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் மைனஸாக சொல்கிறதுக்கு எனக்கு பெருசாக அது தெரியல. மேபி இந்த ஸ்லோபன் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு தோணும். ஸ்லோபன்றது எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது ஒரு பாகுபலியோ ஒரு பொன்னியின் செல்வனோ, லிட்டரலி ஒரு பொன்னியின் செல்வன் கூட வச்சுக்கோங்களேன். பொன்னியின் செல்வன் வந்து கதையை நோக்கி நகர படம். ஸோ இதனால் மற்ற விஷயத்தில் நீங்கள் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்காது. ஸோ கதை நோக்கி அரங்கேறனால நல்ல ஒரு கான்சன்ட்ரேட்டான படம். ஸோ அந்த ஸ்லோபன் இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவே இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ். ஒரு 2-3 ஸ்டண்ட் சீன் தான், அது எல்லாமே ஒரு ஒரிஜினாலிட்டி, ஒரு ரியாலிட்டியாக ஒரு ஃபீல் இருந்தது. அதுவாக இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே திருணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படம், நல்ல ஒரு படம். நீங்கள் வந்து கிளாடியேட்டர் 1 பார்த்துட்டு கிளாடியேட்டர் 2 பார்க்கும்போது கண்டிப்பாக அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் இன்றியமையாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்துக்கும் ஆஸ்கார் நாமினேஷன் நிறையா விடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு படத்தினுடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், படத்தினுடைய டெக்னிக்கல் சைடாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கு. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 4. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஸ்டே வித் மீ FDFS with மோஹி.